ஓகே வணக்கம் வீவர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராணி 2 கேம் வீடியோ பிளேயர் தான் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வரும். சரி நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். குவாலிட்டி பாத் 2 பேரே வச்சு விளாடுவோமா இல்லை 2 பேர் வச்சு விளாடுவோம், நல்லாயிருக்கும். அதான் வந்து ஒரு கேம் வந்து ஃபுல்லாக முடித்த மாரி இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இந்த கேமில். ஸோ நான் உங்களுக்கு இந்த கேமுக்குள்ளே பூந்தி டே 1 காட்டி இதோ காட்டிடுச்சு. உள்ளே பூந்த வச்சு கேம் ஸ்டார்ட் ஆனே உங்களுக்கு நான் அந்த ட்ரிக்கை சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்தமாரி தான் அடி வாங்கிட்டு இருக்கீங்க, எடுத்துக்கோட மேலே போயிடுறீங்க. ஸோ ஃபுல்லாக அடி வாங்கிடுறீங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கேம் நான் சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். இப்படி வந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கதவு திறந்துட்டு ஒரு இது இருக்குல்ல, இது ஃபுல்லாக அழுத்தி விட்டு நேராக ஓடி போய் ஒளிஞ்சிருங்க. இப்படி ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இப்படி எட்டி பாருங்கள், 2 கிராண்ட்பாவும் கிராண்டியும் ஸோ தாத்தாவும் பாட்டியும் இப்படி இறங்கிடுவாங்க. நீங்கள் அந்த நேரம் பார்த்து நீங்கள் போகலாம். 2 பேரும் இறங்கிடணும். அதை இருங்க பார்ப்போம் 2 பேரும் அதை இறங்குறாங்கன்னு. என்ன சத்தத்தை போட்டு காணும், கிளவி வருது, கிளவனேங்கடா. ஏய், ட்ரிக் இஸ் ஃபால்ஸ், ஹவ் இம்பாசிபிள். இல்லைன்னு புரியல. சத்தம் போட்டால் 2 பேரும் தான் இறங்கி வரணும். இல்லைங்க, நான் அந்த கேம் விளாடும்போது ஃபஸ்ட் டைம் வந்து 2 பேர் தான் இறங்கினாங்க. ஸோ எப்படி இம்பாசிபிள் எனக்கு தெரியல சரியா. இருங்க வரேன். தோடி பெல் வந்துடும். என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ் எனக்கு. சரி கைஸ், எனக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருப்பியும் அதே பிளான் தான் யூஸ் பண்ண போகிறேன். வரானுங்களான்னு சதுரத்தை போட்டு மேலே போயிடுவோம். ஃபஸ்ட் இங்கே வச்சு வராங்களா பார்த்துக்கலாம். முன்னுக்கு போயிடுவோம். வராங்களான்னு பார்ப்போம். திருப்பி 2 பேர் இறங்கினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு ஆள் மட்டும் இறங்கினாங்கன்னா அவ்வளோத்தான், சங்கு தான். இவ்வளோ லேட் ஆகுதுன்னா பாட்டி மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். பாட்டி போயிடுச்சு. இல்லை புரியல. இப்போ நம்ம எப்படி தான் இந்த இடத்துல தப்பிக்கிறது? 2 பேர் போகிறாங்க. ஸோ நம்ம இந்தமாரி 2 பேர் போயிட்ட பிறகு நம்ம கரெக்டாக வந்து இதோட தொட்டு நம்ம இப்படி நோந்துடணும். அப்படியே போயிட்டு இங்கே ஒழிஞ்சிடும். பாட்டு ஓடுது, கேக்குதா உங்களுக்கு? அந்த பாட்டி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையுமே காணும். கது சத்தி விட்டு நம்ம அப்படி போயிடுமா. நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். சரியா தெரில. இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும்போது அவ்வளோ பயம் தெரில. இப்போ ஏன் அந்த அவ்வளோ பயமாக இருக்குதுன்னு எனக்கே தெரில. பாருங்க, ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு. நம்மளுக்கு மட்டும் பிளாங்க் கிடச்சிச்சு, ஹேமர் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நம்ம இன்னும் இதாக பண்ணலாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ட்ரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருங்க வரேன். சரி கைஸ், நான் ஒரு 10 எண்ணுறேன். அதுக்குள்ளே அவங்க வரலன்னா நம்ம கவு சாத்திட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது செக் பண்ணிடலாம். 10 9 8 சாத்தாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா தோழி முடிஞ்சிருக்கும். தேவலாம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் பின்னாடி வெளிச்சம் தெரியுது. இதோ இப்போ தான் வாழ்க்கை ஏதோ ஒரு முன்னில் வெளிச்சம் தெரியுது. அங்கே தெரியுது, ஏதோ பச்சை கலர் கோட்டு இருக்குது, தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா கைஸ்? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் 10 ஒன்றும் கிளவனை காணும். அதான் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஒரு செக்யூரிட்டி ரூம் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போயிருக்கணும். பெல் சவுண்டு கேட்குது.
பெல்லு சவுண்டு கேட்குதுன்னா அவன் எங்கேயாச்சும் இங்கே தான் இருக்கணும். எனக்கு சரியாக தெரில. ஏதோ தொகை சத்தம் நிற்குது. சத்தம் கேட்குதா கைஸ் உங்களுக்கு? ஏய் என்னடா நீங்களா? என் கூட ஒருத்தர் இருந்தான், அவனுக்கானும் எங்கே தான் போய் தொலைதான்னு தெரில. டேய் பட்டாசு எங்கடா இருக்க? வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன், என்ன வேணும் சொல்லு. டி நான் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன்டா, எப்படா இந்த இடத்துட்டு தப்பிக்கிறது? இங்கேருந்து கிளவி முன்னாடி போ, அவளே ஒன்று தப்பிக்க விட்ருவா. போடா, எனக்கே தெரியாமல் நான் போய் ஆட்டையை போட்டுட்ருக்கேன். அட்டப்பா விடி, நான் உனக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரில. சரி 10-9ன்றியா? ஐயாப்பா நான் பாலர் பள்ளியோடு நிறுத்திட்டேயாப்பா என் படிப்பேன். என்ன நீ? ஐயோ என்ன சத்தம் கேட்குதுன்னு தெரில கைஸ். என்னமோ பெல் கவுண்ட் பண்ணுற சத்தம் தான் எனக்கு கேட்குது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி யாரையுமே காணும். இருங்க வந்துடுறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஆமாடி கேள்வி என்னமோ இருக்கு. கணவனு கேள்வி அங்கே இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல எப்படி தப்பிக்கிறது? தேவலாம வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். ஐயோ எனக்கு ஒன்று மட்டும் புரியல கைஸ், எப்படி கைஸ் இந்த இடத்துல இப்போ தப்பிக்கிறது? கிளவி போய் கிளவனை காணும். ஒரே பயமாக இருக்குது கைஸ், பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க கேட்போம். இந்த பட்டா சார் எங்கப்பா இந்த ரெடி எங்கடா இருக்க? ஐயப்பா நான் உன் கூட தான்டா ஒழிஞ்சிருக்கேன், பக்கத்தில் பாடுறா. எங்கடா இருக்க? நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா நான் உன் கண்ணில் படுறது அவ்வளோ இம்பாசிபிள். டே சேட்டை பண்ணாதே, கிளவ போகிறான்டா. கிளவனு கேள்வி அங்கே போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தி அங்கே என்ன இருக்குது பார்ப்போம். ஆள் வராங்களா பார்ப்போம். கது யாரும் திறக்கலை. ஓய் இவ்வளோ சின்ன சந்துக்குள்ளே நான் எப்படா ஓடிக்கிறேன்? வரேன். ஆக்சுவலி நான் வந்து இதே ரெக்கார்டில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப ஒரு வேளை எவனும் வரமாட்டாங்களோ? அதான் போல கைஸ், எவனும் வரமாட்டான் போல. காய்ஸ் டோர் ஹேண்டில் வெற்றி நமது. ஸோ இந்த டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்? கிளவி வந்திருப்பாங்களே, என்ன ஆளை காணோம். அம்மாடி 2 பேர் போகிறாங்க. 2 பேர் போய் அப்படி என்னத்தான் பண்ணுவாங்கன்னு தெரிலையே. சிறுப்பா பார்த்தியா? சரி எங்கே போனாங்க 2ங்களும்? கேள்வி மூஞ்சா பாரு. இப்போ நம்ம அங்கே போய் சத்தத்தை போடுவோம். வருவோமா? இங்கே வேறு எதுவுமே இல்லை கைஸ். சரி கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த part 2 போடுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டிடி கே விலாகர் கேமிங்.